அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாமுக்கு வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமிக்கு வந்து கொஸ்டின் கிரியேட்டர் ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது. முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு வில்லிங் இருக்கும் பட்சத்தில் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி நமக்கு தமிழுக்கும் சரி, ஜிஎஸ்க்கும் சரி, மேக்ஸுக்கும் சரி 3 சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது. தமிழுக்கு வந்து இலக்கணம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஏற்கனவே வந்து நீங்கள் சிலபஸை முழுமையாக படித்து முடிச்சவங்க குரூப் 1 ஆஸ்பிரண்ட் அது குரூப் 2 2A ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கொஸ்டின் நல்லா ஸ்டாண்டர்டாக எடுக்கிற மாதிரியும் இலக்கணம் நல்லா வந்து துல்லியமாக தப்பு இல்லாமல் எடுக்கிற மாதிரியும் வந்து ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ஃப்ரெஷ் அதாவது புதுசாக படிக்கிறவங்க யாரும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏற்கனவே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், நான் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லா யூனிட்டுக்குமே நமக்கு வந்து ஸ்டாஃப் தேவைப்படுது. இப்போ நடந்து முடிந்த குரூப் 1 எக்ஸாம்லாம் பார்த்துருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் ரொம்ப வந்து கொஸ்டின் நல்லா வெயிட்டேஜாக நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், கூற்று காரணம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி குரூப் 1 தரத்தில் நமக்கு ஜிஎஸ் கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது. ஸோ நீங்கள் குரூப் 1 ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அல்லது குரூப் 2 2A ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க. ஸோ ஜிஎஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இது மாதிரி நல்லா வெயிட்டேஜாக உங்களால் கொஸ்டின் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் தான். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் எடுக்கணும். ப்ளஸ் வந்து இதில் என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்த கொஸ்டின் நீங்களே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ரெக்கார்ட் வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோன்லேயே வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ரெக்கார்ட் பண்ண தெரியலனா எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ ஆனால் வந்து நீங்கள் கொஷின் எடுக்கிறது மட்டும் அல்லாமல் அந்த எடுத்த கொஷினை நீங்களே வந்து ரெக்கார்ட் வீடியோ மூலிமா சொல்லிக் கொடுக்குறது வில்லிங் இருந்தால் மட்டும் மேக்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். 3 சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு வந்து தேவைப்படுது. குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 12, குரூப் 2 2Aக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 15 ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு முடிஞ்ச கையோட குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுனால ஸோ முன்கூட்டியே நம்ம வந்து ஷெடியூலுக்கு வந்து கொஷின் எடுக்கிறது வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கொஷின் எடுக்கணும், டைப் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும். ஸோ நிறைய ஒர்க் பேக்ரவுண்டில் நமக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால இப்போ இருந்தே என்னால் கொஷின் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். குரூப் 4 எக்ஸாம் இருக்குது சார், நான் குரூப் 4 எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நான் கொஷின் எடுத்து கொடுப்பேன் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்து அதை டைப் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி டெஸ்ட்டு எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை சார். நான் வந்து குரூப் 1 ஆஸ்பிரண்ட், நான் குரூப் 2 2A ஆஸ்பிரண்ட். ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூலை 12 இருந்தாலுமே இப்போ இருந்தே உங்களுக்கு வந்து நான் கொஷின் வந்து 1 by 1 எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்கேன் சார் அப்படின்னா மட்டும் தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் பேஸ்டு சேலரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு இவ்வளோன்ற ரேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேட் பிரகாரம் வந்து உங்களுக்கு வில்லிங் தான் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். கொஷின் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அதர் அகாடமியோட கொஷினை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓனாக எடுக்கணும். வேட்டர் ஸ்டடி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பள்ளிப்படத்தை ரெஃபர் பண்ணியோ அல்லது ஸ்டாண்டர்டான புக், ஏன்னா குரூப் 2 2A எக்ஸாம் டிகிரி லெவல்ன்றதுனால நிறைய ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கூட நம்ம ரெஃபர் பண்ணி எடுக்கலாம். ஸோ எங்கேருந்து எடுத்தாலும் கொஷினோட ரைட் சைடில் அந்த கொஷின் எங்கேருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கான சோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பேப்பரில் எழுதி அதை PDF அனுப்புனா போதும், நாங்கள் டைப் பண்ணி கொடுத்துருவோம். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைப்பிங் எரர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு கரெக்ஷன் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதை ஃபைனல் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம டெஸ்ட் வச்சுருவோம். ஸோ கொஷின் எடுக்கணும், ப்ளஸ் எடுத்து கொஷின் டைப் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இமீடியட்டாக நமக்கு ஸ்டாப் தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து நான் வந்து எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்கேன் சார் அப்படின்னா கூகுள் ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். அதில் கான்டாக்ட் நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க, அது மிஸ்டேக் இல்லாமல் கொடுவேன். நாங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஸோ கால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா ஒரு 10 கொஷின் வந்து சாம்பிள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 2 2Aக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு வந்து ஸ்டாப் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருக்குது. நீங்கள் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நல்ல ஸ்டாண்டர்டாக உங்களால் வந்து கொஸ்டின் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னா உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா 8012781556 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ அது டைரெக்டாக கால் பண்ணியோ கேட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். கூகுள் ஃபார்முக்கான லிங்க், அப்ளை லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.